கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இந்த டிஜிட்டல் உலகத்தில் இன்றைக்கி எல்லாரும் கையில் 24 மணி நேரமும் சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் செல்ஃபோன் கையுமா இருக்கிறாங்க. செல்ஃபோன்லேருந்து பல சத்தத்தை கேட்குறாங்க. சிலர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சும்மா ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அரை மணி நேரம் இல்லை, 1 மணி நேரம் இல்லைன்னு பல மணி நேரம் ரீல்ஸை ஸ்வைப் பண்ணி தங்களுடைய நேரத்தை போக்கடிச்சிட்டு இருக்காங்க. நான் இப்போ கேட்குற அல்லது நான் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னென்னா, நம்ம செல்ஃபோன் பார்க்குறது தப்புன்னு நான் சொல்லலை, செல்ஃபோன் பார்க்க வேண்டான்னு சொல்லலை. நானும் செல்ஃபோன் பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு நாமே ஒரு டிசிப்ளின் அல்லது ஒரு டைமை செட் பண்ணி அளவாக பார்க்கறது ரொம்ப நல்லது. அமெரிக்கன் ஐ அசோசியேஷன், ஆப்டோமெட்ரி அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரத்துக்கு மேலே ஸ்க்ரீன் டைம் வேண்டான்றாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் அநேக நேரங்கள் ஸ்க்ரீன் டைம் இருக்குன்னு பார்க்குறோம். ரொம்ப நேரம் இதை பார்த்தீங்கன்னா பிசாசு உங்கள் மனசுக்குள்ளே ஊடுருவி விடும். நீதிமொழிகள் 4:23 சொல்லுகிறது, உங்கள் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள். அப்படியே உருட்டிகிட்டே இருக்கும்போது தேவையில்லாத வீடியோஸை பார்க்க தோணும். தேவையில்லாத வீடியோஸை பார்த்துருவோம். குற்ற உணர்ச்சி வந்துடும். உங்கள் உள்ளத்துக்குள்ளே தேவையில்லாத சத்தம் வரும். உங்கள் உள்ளத்தை நீங்கள் பாதுகாக்கலைன்னா தேவையற்ற காரியங்கள் உங்கள் மனசை கரப்படுத்தும், குற்றப்படுத்தும், உங்களை பலவீனப்படுத்தும். ஆகவே எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. அப்படின்னா தேவையற்ற விஷயங்களை பார்க்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கரெக்டாக நாய்ஸ் வராதபடிக்கு ஒரு டிசிப்ளின் உங்கள் உள்ளத்துக்குள்ளே கொண்டு வாங்க. உங்கள் செல்ஃபோன் ஹேண்டில் பண்ணுறதை கொண்டு வாங்க. சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறதை கொண்டு வாங்க. பெரிய காரியங்களை பார்ப்பீங்க. உங்கள் இருதயத்தை பெட்டராக காக்கக்கூடியவங்க வேறு யார் இருக்க முடியும்? நீங்கள் தான் காக்கணும். நீங்கள் எல்லா காவலோடும் உங்கள் மனசை, இருதயத்தை காத்துக்கொள்ளுங்க. ஜீவ தண்ணீருள்ள நதிகள் புறப்பட்டு ஓடுகிற அந்த இடத்தை காத்து சந்தோஷமாக இருங்க. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.